மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை கட்டாயம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றியே தீர்வார். சில காரியங்களுக்கு அது காலதாமதமாகும். ஆனால் அன்று இயேசுவோடு உண்டு உறங்கி ஒன்றாய் இசைந்திருந்த அந்த 12 சீஷர்கள் கூட என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், அவர்கள் அடக்கம் செய்து விட்டாச்சு, இனி அவர் உயிர்த்தெழ போவதில்லை என பல முறை அவர் சொல்லியிருக்கார். உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அந்த வார்த்தைகள் எல்லாம், வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் 1000 முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்கள் வாக்குறுதிகளை மாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் தேர்தல் வரும் பொழுது அநேக வாக்குறுதிகளை அள்ளி கொட்டுவார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற தவறுவார்கள். ஆனால் தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆகவே நாம் தான் ஆண்டவருக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால் அவைகளை செய்யாமல் தவறுகிறோம். ஆனால் தேவன் சொன்னால் சொன்னதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து வந்திருக்கிறார். சில வாக்குத்தத்தங்கள் அந்த க்ஷணப்பொழுதிலே நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்கள் ஒரு வாரம் கழித்து நிறைவேறும், சில வாக்குத்தத்தங்கள் 1 மாதம், சில வாக்குத்தத்தங்கள் 1 வருடம், சில வாக்குத்தத்தங்கள் 10 வருடம், 20 வருடம், 40 வருடம் கழித்து கூட அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனையானார். அவர் ஆகாயத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் என்ன, அப்படி உன் சந்ததியை பெருகப்படுவேன், கடற்கரை திரளாய் மணலாய் நான் பெருகப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தாமதமானது. ஆனால் அதற்கு அவர் காத்திருந்தார். அதனால்தான் ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 99வது வயதுல, தள்ளாடுகிற வயதுல திரும்பவும் தேவன் தரிசனையாகி, உன் மனைவி கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது அவள் நகைக்கிறாள். நான் கிழவியாகி என்னுடைய எல்லா பெண்களுக்குரிய காரியங்கள்லாம் நின்று விட்ட பிறகு நான் எப்படி பிள்ளை பெருக்க முடியும் என்று. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிற கர்த்தர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷி கொடுத்து மீதியான துருக்கைகளை எடுக்க வைத்த கர்த்தர், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் அவமானங்கள் வரும், எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வராமல் காலதாமதமாகும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதே போல சொன்னபடியே அவர் மீண்டும் வருவார் மத்திய வானத்திலே. அவரை எதிர்கொண்டு போக நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது பிரதான தூதரை சத்தம் கேட்கும்போது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் ஆண்டவரோடு கூட மறுரூபமாகி செல்வோம் என்று அந்த வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அந்த கால தாமதத்திற்காக நீங்கள் சோர்ந்து போய் மனமடிந்து போயிடாதபடி விசுவாசத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை முன் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் செய்ய சொன்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இப்படியே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி பாருங்க, எவ்வளவோ தேவதாசர்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். அவரை நம்பின பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று தாவீது பக்தன் சொல்கிறார். தேவனை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் ஜெயமாய் கர்த்தரை மாற்றுவார். தீமை வருவது போல தோன்றும், அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். சோதனை வரும். ஏன்? நம்மை சுற்றிலும் சோதனைக்காரன் எப்பொழுதும் கண் விழித்துக் கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் அவன் சொல்கிறான், பூமி எங்கு நான் உலாவி வருகிறேன் என்று சொல்கிறான். யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ என்று தேவன் கேட்கிறார். உத்தமர்கள் மீது, பரிசுத்தவான்கள் மீது, தேவனுடைய பிள்ளைகள் மீது இந்த சாத்தான் கவனம் வைக்கிறான்.
எப்படி இவர்களை அழிக்கலாம், எப்படி ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படலாம், எப்படி இவருக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை செய்யலாம், எப்படி இவருடைய சமாதானத்தை திருடலாம், எப்படி இவர்களை வேதனைப்படுத்தலாம், சஞ்சலப்படுத்தலாம் என்று சுற்றி 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 வருவான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா என்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. பயப்படுகிறவர்கள் தான் சோதனைகளை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சோதனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், போராட்டங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வரும் பொழுது செங்கடல் எதிரிட்டு இருக்கிறது, பின்பக்கம் பார்வோனுடைய சேனைகள் விரட்டி கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படி சில நேரங்கள்ல நாம் திகைக்கிற நேரம் வரும். என்ன செய்வது, முன்னாடியும் கால வைக்க முடியல, பின்னாடியும் கால வைக்க முடியல, ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன். இப்படிதான் மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் கதறினார். நான் சும்மா என்னால் முடியாது என்று சொன்னேன், என்னை இழுத்து கொண்டு விட்டு இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு ஜனங்களுக்கு கல்லை தூக்கி என்னை எரிய ஆயத்தமா இருக்கிறார்கள், முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோனுடைய சேனை வருகிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, உன் கையில ஒரு கோல் கொடுத்திருக்கேன் அல்லவா, அந்த கோலை வைத்து எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் செய்தேன் அல்லவா, இப்பொழுதும் அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீயே நீட்டி பிளந்து விடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய கையில விசுவாச கோல் வைத்திருக்கிறார், அற்புதங்களை கோல் நம் கையில் இருக்கிறது. அன்று மோசையின் மூலம் ஆரோனுக்கு வந்தது, அந்த ஆரோன் மூலம் நம்முடைய கைகளிலே அந்த கோல் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் என்கிற கோல், ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஒரு கோல், இதை பிரச்சனைகளுக்கு நேராக நீட்டி நீயே பிளந்து விடு. ஆண்டவர் நான் பிளக்க தேவையில்லை, உன் கையில வல்லமை கொடுத்திருக்கேன்பா, உன் கையில கோலை கொடுத்திருக்கிறேன், இந்த கோலை வைத்து நீ எவ்வளவு அதிசயங்களை செய்தாய் அல்லவா, நீயே சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி பிளந்து விடு. அப்படியே மோசே தன் கோலை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டும் பொழுது அது இரண்டு பக்கமாக பிரிந்து மதில் போல் இருந்தது. உலர்ந்த வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். பிற்பாடு பார்வோன் அவனுடைய சேனைகளும் ரத வீரர்களும் அவர்களை தொடர்ந்து வரும் பொழுது, இவர்கள் அக்கறைப்பட்ட பொழுது திரும்பவும் ஆண்டு மோசே கேட்கிறார், திரும்பவும் கோலை சமுத்திர நீட்டு என்று சொல்லும் பொழுது அந்த சமுத்திரம் முன் இருந்தது போல அவர்கள் எதிரிகளை ஒரு இரும்பு அமிழ்வது போல மொத்த எதிரிகளையும் அமிழ்த்து விட்டது. இதுதான் கிறிஸ்தவம். சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிரிகள் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் மொத்த எதிரிகளையும் சத்துருக்களையும் அந்த கடல்ல சமாதியாக்குறது போல நம்முடைய எதிரிகளையும் நம்மை பார்க்காத அளவுக்கு ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ துயரங்கள் போராட்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்து கடந்து 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 வந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை அனுபவித்து நான் சொல்லுகிறேன். வேதத்தில் உள்ள தாசர்கள் அனுபவித்தவர்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். நானும் என் வாழ்க்கையில் அனுபவித்தவைகளை உணர்வு பூர்வமாக அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறேன். அவர் சொன்னபடியே உயிர் திறந்தார், அவர் சொன்னபடியே உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் உம்முடைய ஜீவன், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாய்ந்து செல்வதாக, எல்லா கட்டுகளும் தரிக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, குருட்டு கண்கள் பார்வை அடைவதாக, செயலற்ற சிறுநீரகங்கள் இருதயங்கள் செயல்படுவதாக, கைகால் வலிகள் சர்ம வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. நீர் எனக்கு கொடுத்த வல்லமை வரங்களை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே இப்பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். ஒரு மெய்யான சமாதான சந்தோஷம் இப்பொழுது ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை அறிச்சு குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வித்தார். பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. குடும்ப சாபத்தை எல்லாம் மாற்றுவீராக. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் விரும்புகிற நன்மையை அருளி செய்வீராக. திருமண காரியத்தை வாய்க்க செய்வீராக. கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உன் பிள்ளைகள் கொளுத்த கண்டுகளை போல் வளர்வார் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பிள்ளைகளும் கொளுத்த கண்டுகள் போல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதான் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்கள் நிறைவேறும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.